ஓம் ஸ்ரீ குருவே நமக. 1886ஆம் ஆண்டில் பாபா தமது முதல் இறப்பை சந்தித்தார். ஒரு தினம் துவாரகமாயி என அழைக்கப்படும் தமது மசூதியில் தம் பக்தர் மகிழ்சாபதியுடன் அமர்ந்திருந்த பாபா தாம் அல்லாவிடம் செல்லப் போவதாகவும் அவருடைய உடல் 3 தினங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அதன் பின்னர் தாம் தமது உடலினுள் நுழைந்து விடுவதாகவும் அப்படி திரும்பவில்லையெனில் அவரது உடல் மசூதியில் அடக்கம் செய்யப்பட வேண்டுமெனவும் கூறினார். உடனே அவரது உடல் உயிரற்ற சடலமாயிற்று. பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு பரிசோதனை செய்த அதிகாரி மகிழ்சாபதி உடனேயே சடலத்தை அடக்கம் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். இதை தீவிரமாக எதிர்த்த மகிழ்சாபதி பாபாவின் சடலம் அடக்கம் செய்யப்படாமல் தடுத்து விட்டார். 4வது தினம் பாபாவின் உடல் மீண்டும் உயிர் பெற்றது. பின்னர் 32 ஆண்டுகள் பாபா தமது பௌதீக உடலை தாங்கி நின்று அருள் புரிந்து இறுதியில் 1918ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி தேக வியோகம் செய்தார். இம்முறையும் பாபா 1886இல் காட்டிய அதே முன் யோசனை, கட்டுப்பாடு ஆகியவற்றை வெளிப்படுத்தினார். நினைத்த மாத்திரத்தில் உடலை விட்டு வெளியேறி விடும் பாபா மீண்டும் அவ்வுடலினுள் நுழைவது யோக சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள ஒரு வகை கலை சித்தி. பாபா விவித சக்திகளை வெளிப்படுத்தியது பலருக்கு யோக சாஸ்திரங்கள் எவ்வளவு உண்மை என புரிய வைத்தது. அதாவது ஒவ்வொரு யுகத்திலும் தர்மத்தை நிலைநிறுத்துவதன் பொருட்டு அவதரிப்பேன் என துவாபர யுக கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் பகன்றார். கலியுகத்தில் 20ஆம் நூற்றாண்டின் தெய்வம் அதே காலத்தை சேர்ந்த ஏனைய மகா புருஷர்களைப் போன்றே தமது செயல்களின் மூலம் தர்மம், சாத்திரங்கள் ஆகியவற்றின் உண்மையையும் அவற்றில் நம்பிக்கை வைப்பதன் அவசியத்தையும் ஊர்ஜிதம் செய்தார். குருபாதமே கதி. ஓம் ஸ்ரீ குருவே நமக. 1886ஆம் ஆண்டில் பாபா தமது முதல் இறப்பை சந்தித்தார். ஒரு தினம் துவாரகமாயி என அழைக்கப்படும் தமது மசூதியில் தம் பக்தர் மகிழ்சாபதியுடன் அமர்ந்திருந்த பாபா தாம் அல்லாவிடம் செல்லப் போவதாகவும் அவருடைய உடல் 3 தினங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அதன் பின்னர் தாம் தமது உடலினுள் நுழைந்து விடுவதாகவும் அப்படி திரும்பவில்லையெனில் அவரது உடல் மசூதியில் அடக்கம் செய்யப்பட வேண்டுமெனவும் கூறினார். உடனே அவரது